இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பத்தின தகவல் தான் பார்க்க போறோம். அதாவது மத்திய அரசின் பிஎஸ்எஃப் இருக்கு பாருங்க, பார்டர் செக்யூரிட்டி போர்சஸ்ல இருந்து பல்வேறு வகையான வேலையை அறிவிச்சிருக்காங்க. 5 நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல இருந்து பல்வேறு வகையான வேலையை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்டி விகேஎஸ்பி இருக்கு பாருங்க, அங்க இருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில இருக்க ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, என்னமான பதவி தான் கொடுத்திருக்காங்க, குரூப் பி குரூப் சிக்கான பதவி அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஐல வெஹிக்கல் மெக்கானிக் கேட்டிருக்காங்க, 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் பார்த்தா பல்வேறு பதவிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓடிஆர்பி, எஸ்கேடி, பிட்டர், கார்பெண்டர், ஆட்டோ எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. 34 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனா கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில இருக்க எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படியே கீழே வந்தா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க. எஸ்ஐ வெஹிக்கிள் மெக்கானிக்கான கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் டிப்ளமோ அல்லது டிகிரில நீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th பாஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த ட்ரேட்ல ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. எஸ்ஐக்கு 30 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிள் பதவிக்கு 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளவு ஏஜ் ரிலாக்சேஷன் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளுக்கான ஹைட் லாம் கேட்டிருக்காங்க. நீங்க ஆண்களா இருக்கீங்கன்னா 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கு, 165. பெண்களுக்கு 187. அதே மாதிரி செஸ்ட் கேட்டிருக்காங்க. வெயிட் என்னன்றதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தா உங்களுக்கு பார்த்தா எக்ஸாம் எப்படி இருக்க போது அதை பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கான சிலபஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. மொத்தமா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தா அந்த பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேசிக்கா மெடிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்க போது. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆயிடும். ஓகே, சோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். சோ அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எக்ஸாம் சென்டர் கிடையாது. நீங்க பெங்களூர்ல வேணா போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன். செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது பாராமெடிக்கல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஐ கேட்டிருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ் 14 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன் 38 வேகன்சி கொடுத்திருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் 47 வேகன்சி, மொத்தமா 85 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டிகிரி அல்லது டிப்ளமோல ஜெனரல் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லேப் டெக்னீஷியனுக்கு அதே மாதிரி தான், டிப்ளமோல லேப் டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பிசியோதெரபிஸ்ட் பார்த்தா டிகிரி அல்லது டிப்ளமோல பிசியோதெரபி முடிச்சவங்க நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, மீதி எல்லாமே ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, சோ இன்ஸ்பெக்டர் லைப்ரரியன் கேட்டிருக்காங்க பாருங்க. சேம் பிஎஸ்எஃப் தான், லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்திருக்கும். சோ நீங்க பார்த்தா பேச்சுலர் டிகிரில லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்க. மீதி இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா பிஎஃப்எஸ்ல இருந்து வெட்னரி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தா ஹெட் கான்ஸ்டபிள் 4 வேகன்சியும், கெனில்மேன் அப்படின்ற 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கல்வி தேதி என்னன்றத பாத்திரலாம். சோ கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் வெட்னரி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 12th பாஸ் பண்ணிட்டு 1 இயருக்கான கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்க. வெட்னரி ஸ்டாஃப் கஸ்டன் அவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு 2 இயருக்கான ஹேண்ட்லிங் அனிமலுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் எப்படி அப்ளை பண்றது, அதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டிபிகேஷனை பார்த்து நீங்க அப்ளை பண்ண பாருங்க. கண்டிப்பா இந்த செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.